சில நாட்களுக்கு முன்னாடி அமைச்சர் ராஜ்மோகனுக்கு கொடுத்திருந்த சினிமா துறை இலாக்காவை பத்தி நடிகர் விஷால் தன்னுடைய காட்டமான விமர்சனத்தை வச்சிருந்தாரு. ஆனா அந்த ட்வீட்டுக்கு மேலும் சர்ச்சைக்குரிய விதத்துல நடிகர் கிருஷ்ணா விஷால் மேல ஒரு பயங்கரமான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. சில நாட்களுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துடைய எம்எல்ஏக்களுக்கு தளபதி விஜய் மந்திரி பதவியும் மந்திரி இலாக்காக்களும் நியமிச்சாரு. அதுல அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறைய மெயின் இலாக்காவா அறிவிச்சாலுமே கூடவே சினிமா துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரியான இலாக்காவை முதலமைச்சர் விஜய் அறிவிச்சாரு. ஆனா இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி நடிகர் விஷால் ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்ல ராஜ்மோகன் அவர்களுக்கு சினிமா பத்தின எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்ல, அவருக்கு எப்படி நீங்க சினிமா துறை இலாக்காவை அவருக்கு நியமிக்கலாம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய எதிர்கருத்தை வச்சிருந்தாரு. ஆனா இந்த ட்வீட்டுக்கு ரிப்ளையா நடிகர் கிருஷ்ணா விஷால் மேல ஒரு காட்டமான விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம சிஎம்மும் இந்த பதவிக்கு புதுசு தானே, அதை பத்தி மட்டும் நீங்க ஏன் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்புறம் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ என்ன அப்படியே நடுத்தெருவில் கை விட்டீங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நைஸா நழுவிட்டீங்க என்னை விட்டுட்டு. இந்த தடவை ராஜ்மோகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி விஷால் மேல தன்னுடைய குற்றச்சாட்டையும் பதிலடியும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த ட்வீட் போட்ட கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நடிகர் கிருஷ்ணா மேல இதுக்கு முன்னாடி அவர் மாட்டின அந்த ட்ரக் அபியூஸ் கேஸை வச்சு பல பேர் இந்த ட்வீட்டோட கமெண்ட் செக்ஷன்ல சரமாரியான கேள்விகளும் ரொம்பவே மோசமான வகையில திட்டமும் ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் அந்த ட்வீட்டோட கமெண்ட் செக்ஷன்லயே ஒருத்தருக்கு அவர் ரிப்ளை பண்ணும்போது நான் இப்போதைக்கு காமா தான் இருக்கிறேன், ஆனா ஒருத்தரை வந்துட்டு சான்ஸ் கொடுக்காம அவரை வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்றது ரொம்பவே அநியாயமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.